ஸோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம யூனிட் 9 ஆரம்பிக்க போகிறோம். ஸோ எக்ஸசைஸ் 9.1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சேம் ட்ரிக்னாமெட்ரிஸோட பேசிக்ஸ்லாம் அந்த சைன் டீட்டா காஸ் டீட்டா டான் டீட்டா ஃபார்முலாலாம் ஃபுல்லாக தரவு பண்ணிட்டு இது பாருங்க. ஏன்னா அதை யூஸ் பண்ணி தான் நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி யூனிட் 9 பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஏ சர்க்கஸ் ஆர்டிஸ்ட் இஸ் கிளைம்பிங் எ 20 மீட்டர் லாங் ரோப். சர்க்கஸ் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 20 மீட்டர் லாங் ரோப், இதுதான் அந்த லாங் ரோப், ஏசின்றது தான் லாங் ரோப், is 20 meter long rope which is tightly stretched and tied from the top of a vertical pole. So இங்க இருந்து என்ன பண்ணிருக்காங்க, டைட்டா இந்த ரோப் வந்து ஸ்ட்ரெச் பண்ணிருக்காங்க வெர்டிகல் போல் டு த கிரவுண்ட். ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் த போல். இது மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஹைட் ஆஃப் த போல், இந்த ஏபின்றது வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த போல் இஃப் த ஆங்கிள் மேட் பை த ரோப் வித் த கிரவுண்ட் லெவல் இஸ் 30 டிகிரி. ஸோ இந்த ரோப் வந்து கீழே இருந்து இந்த டாப்புக்கு இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த ஆங்கிள் வந்து இதுக்கும் எவ்வளவு ஆங்கிள் இருக்குன்றாங்க, 30 டிகிரி இருக்குன்றாங்க. ஓகே, இப்போ அவங்க கேட்கறது என்னன்னா ஏபின்றது என்னன்னு கேட்கறாங்க. ஏன்னா கேட்டிருக்கிறது வந்து ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் த போல் தான் கேட்கறாங்க. ஸோ ஹைட் ஆஃப் த போல்னா ஏபி என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏசி எழுதிடுறோம். ஏசின்றது என்னது, சர்க்கஸ் ஆர்டிஸ்ட் கிளைம்பிங் ரோப், அந்த ரோப்பு தான் உங்களுக்கு எவ்வளோ ஏசின்றது. ஸோ முதல்ல அது எழுதிருங்க. லென்த் ஆஃப் ரோப், ஏசி அது எவ்வளோ உங்களுக்கு 20 மீட்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஹைட் ஆஃப் த போல். ஹைட் ஆஃப் த போல்னா ஏபி கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன ஆங்கிள் எடுக்க போறோம், சைன் டீட்டா எடுக்க போறோமா, காஸ் டீட்டா எடுக்க போறோமா, டான் டீட்டா எடுக்க போறோம்ன்றது தான் கொஸ்டின். இப்போ சைன் டீட்டா எடுக்கிறேன் அப்படின்னா சைன் 30 டிகிரி எடுத்து அப்படின்னா எனக்கு ஆப்போசிட் சைட் ஏபி டிவைடட் பை ஏசி எடுக்கும். ஏன் காஸ் டீட்டா எடுக்கக்கூடாது அப்படின்னா, காஸ் டீட்டா எடுத்து எனக்கு என்ன வந்துடும், அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னியூஸ். ஸோ இது ஆப்போசிட் சைட். அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னியூஸ் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், பிசி தான் கிடைக்கும். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது பிசி கிடையாது, எது கேட்கறாங்க, ஏபி தான் கேட்கறாங்க. அப்போ நம்ம இதே ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு எடுக்கிறேன். ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் என்ன, எனக்கு ரெண்டு சைடுமே என்னது எனக்கு தெரியாது, அதை வச்சு எதுவுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்போ எது மட்டும் தான் கண்டிப்பா எடுக்க முடியும், சைன் டீட்டா மட்டும் தான் கண்டிப்பா எடுக்க முடியும். ஏன் சைன் டீட்டா எடுக்கணும்னு சொல்றது புரியுதுங்களா. எனக்கு கேட்கறது வந்து ஹைட் ஆஃப் த போல் தான் கேட்கறாங்க. அப்போ ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ்னா நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு வேல்யூ தெரியும், ஒரு வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். டான் டீட்டா எடுத்தோம்னா ரெண்டு வேல்யூமே நமக்கு தெரியாது. காஸ் டீட்டா எடுத்தோம்னா இது வந்து நமக்கு கேட்கலாம், இதுதான் கேட்கறாங்க, ஹைட் ஆஃப் த போல் தான் கேட்கறாங்க, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த கிரவுண்ட் கேட்கல. ஸோ அதனால நம்ம எடுக்க வேண்டியது என்னது, சைன் 30 டிகிரி. ஸோ சைன் 30 டிகிரி அப்படின்னா ஆப்போசிட் சைடில் என்ன வரும் உங்களுக்கு, ஏபி டிவைடட் பை ஹைபாட்னியூஸ் எவ்வளோ, ஏசி. ஸோ ஏபின்றது எவ்வளோ உங்களுக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். ஏசின்றது 20. ஓகே, ஸோ சைன் 30யோட வேல்யூ என்னது உங்களுக்கு 1/2 ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை 20. ஓகே, ஸோ அப்போ 2AB ஈக்குவல் டு 20. So AB equal to 20 divided by 10. 20 divided by 2 equal to 10. Okay, therefore height of pole equal to 10 meter. Okay, ஏன் சைன் தீட்டா எடுக்கிறேன்றது மட்டும் கிளியரா புரிஞ்சுக்கும். ஏன்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ் எடுத்தாதான் நம்ம இந்த ஏபி கண்டுபிடிக்க முடியும். அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ் எடுத்தோம்னா பிசி தான் கண்டுபிடிக்க முடியும். டான் டீட்டா எடுத்தோம்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் எடுத்தோம்னா நம்மளுக்கு எந்த வேல்யூமே தெரியாது. ஸோ சைன் டீட்டா எடுத்தா மட்டும்தான் ஹைட் ஆஃப் த போல் கண்டுபிடிக்கும். ஓகே, தேங்க்யூ.